அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவருக்கு சித்தமான செய்தி. நாம் இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்னன்னா, தேவன் தரும் அதிகாரங்கள். தேவன் தரும் அதிகாரங்கள். பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஜனநாயகம் என்று சொல்ற பெயர்ல மக்கள் அதிகாரம் கொடுக்குறாங்க. ஒரு 5 வருஷம் ஒரு கட்சிக்கு அதிகாரம் கொடுத்து அவங்க ஆளுகை செய்யறாங்க. அந்த 5 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் அந்த அதிகாரத்தை ஜனங்களிடத்துல என்ன பண்றாங்க? கேட்கிறாங்க. எல்லாரும் ஓட்டு கேட்கிறாங்க. எல்லாரும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல என்ன வெற்றி பெற வைங்க, எனக்கு அந்த அரசியல் அதிகாரத்தை கொடுங்கன்னு எல்லா வேட்பாளர்களும் என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. அதுக்கு ஜனங்க திரும்பவும் அதிகாரத்தை, நாட்டினுடைய ஜனங்கள்லாம் அதிகபட்சம் யாருக்கு ஓட்டு அளிக்கிறாங்களோ அவங்க அதிகாரத்துக்கு வராங்க. அப்போ அந்த அதிகாரத்தை என்ன செய்யறாங்க? கையில் எடுத்துக்கொண்டு ஒரு 5 வருடம் இந்த நாட்டை ஆளுகை செய்யறாங்க. அதாவது ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒரு அதிகாரத்தை வழங்குறாங்க. இப்ப போக்குவரத்து துறைன்னா அதுக்கு ஒரு ஆள் அதிகாரியா போடுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கல்வித்துறைன்னா கல்வித்துறைக்கு ஒரு அதிகாரியை போடுறாங்க. அதுக்கு ஒரு அமைச்சரை போடுறாங்க. இப்படியெல்லாம் இந்த உலகத்துல அதிகாரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அந்தந்த துறையில் இருக்கிற அதிகாரிகள் அதிகாரத்தை யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணி நாட்டுக்கு நல்லது செய்யறாங்க. சொல்ற புரியுதா? அப்ப இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு அதிகாரத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. ஒரு குடும்பம்னா கூட ஒரு பெற்றோருக்கு அந்த பிள்ளைகள் மேல அதிகாரம். பக்கத்து வீட்டு பிள்ளைகள் மேல அதிகாரம் செலுத்த முடியுமா? முடியாது. ஆனா தன் பிள்ளைகள் மேல அதிகாரம் செலுத்தி, டேய் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் போகணும், இப்படிதான் படிக்கணும், இந்த கோர்ஸ் தான் படிக்கணும், நீ இந்த மாதிரிதான் படிக்கணும், இந்த பள்ளிக்கூடத்துல தான் படிக்கணும், இப்படிதான் நீ இருக்கணும், இந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்கூல்ல போனோம்னா ஸ்கூலுடைய அதிகாரம் என்ன? வாத்தியாருக்கு இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. அவங்க படிக்க வைக்கிறாங்க. அந்த படிப்புக்கும் அந்த வாத்தியார்களுக்கும் அந்த டீச்சர்ஸுக்கும் அந்த பிள்ளைகள் கட்டுப்பட்டு எத்தனை ஆண்டுகள் படிக்கணுமோ, ஒரு ஆண்டு இப்போ 1ஆம் கிளாஸ்ல படிக்கிறாங்கன்னா ஒரு ஆண்டு படிக்கணும். 2ஆம் கிளாஸ் போயிட்டாங்கன்னா அங்க போய் ஒரு ஆண்டு படிக்கணும். அப்படி படிச்சு 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 முன்னேறி வரணும். அது ஒரு ஸ்கூலுடைய அதிகாரம். இப்படி இந்த உலகத்துல ஏகப்பட்ட அதிகாரங்கள் இருக்கு. அந்த அதிகாரங்களுக்கு உட்பட்டா இப்ப கல்வி கொடுக்கறாங்க. அந்த கல்வி கொடுக்கிறவர்களுக்கு அவர்கள் பண்ணுகிற அதிகாரத்துக்கு உட்பட்டு நடந்தா என்ன கிடைக்கும்? கல்வி கிடைக்கும், சர்டிபிகேட் கிடைக்கும், நீ இத்தனாவது படிச்சேன்ற சர்டிபிகேட் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லது ஒரு நல்ல ஒரு போக்குவரத்து துறையில ஒரு அதிகாரம் இருக்கு, அதிகாரிகள் இருக்காங்க. அந்த அதிகாரிகள் சொல்றபடி நம்ம டிக்கெட் வாங்கினா என்ன செய்யலாம்? பிரயாணம் பண்ணலாம். போலூருக்கு டிக்கெட் வாங்கிட்டு வேலூருக்கு போக முடியாது. அது வரைக்கும் அந்த அதிகாரம் செல்லும். அல்லேலூயா. இப்போ இந்த உலகத்துல நாம் இப்படியெல்லாம் அதிகாரத்தை உடையவர்களா காணப்படுகிறோம். ஆனால் இந்த உலகத்தினுடைய அதிகாரம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். இந்த உலகத்துல இருக்கிறவங்க நாட்கள் மட்டும்தான். அல்லேலூயா. ஆனா இன்னொரு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம் தெரியுமா? படிங்க. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். மத்தேயு 28
18ஆம் வசனம். மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு வானத்திலையும் அதிகாரமா பூமியிலையும் அதிகாரமா. அல்லேலூயா. வானத்திலையும் அவருக்கு அதிகாரம், பூமியிலையும் அதிகாரம். சகல அதிகாரமும் அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நாம் எல்லாரும் தைரியமாய் புறப்பட்டு போய் என்ன செய்யணும்னு சொல்றாரு? சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த அதிகாரம் உள்ள ஆண்டவர் ஒரு உலகத்துக்குரிய அற்ப அதிகாரம் உள்ளவர் கிடையாது. உலகத்துல உள்ள அற்ப அதிகாரத்துக்கு அதிகாரி கிடையாது. அவருக்கு எங்கெல்லாம் அதிகாரம் இருக்கு? வானத்திலையும் பூமியிலையும். வானத்தின் அதிகாரத்தை உடையவர், பூமியின் அதிகாரத்தை உடையவர். வானத்தில் இருக்கிற எல்லா விதமான சிருஷ்டிகளுக்கும் அவர்தான் அதிகாரி. இந்த பூமியில் இருக்கிற சகல படைப்புகளுக்கும் அவர்தான் அதிகாரி. நமக்கும் அவர்தான் அதிகாரி. அல்லேலூயா. இப்படிப்பட்ட அதிகாரி என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு ஒரு 7 அதிகாரத்தை தரேன். அந்த அதிகாரத்தை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க? அதிகாரம் உடையவர்களா வாழுங்க, அடிமைகளா வாழாதீங்க. அல்லேலூயா. நீங்க இந்த உலகத்தின் அடிமைகளா இருக்கிற வரைக்கும் சாத்தான் உங்களுக்கு அதிகாரி. நீங்க இந்த உலகத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள். ஆனா வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரியாய் இருக்கிற ஆண்டவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் மாறினார், அவர் கொடுக்கிற அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு வந்தால் உங்களுக்கும் எல்லாமே கீழடங்கும். நீங்க யாருக்கு அடிமையா இருக்கவே மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம்